இப்போ ஏடி கண்டிஷன் பட்டான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஏடி கண்டிஷன் பட்டானா என்ன சார்? இல்லை, ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்படுகிற ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஒரு பட்டா தான் அது. இலவசமாக அரசால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினால் நிலமற்றவர்களுக்கும் வீடற்றவர்களுக்கும் அது இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணை வெளியிடுறாங்க. அரசாணை 15 மற்றும் அரசாணை 21 நிலமற்றவர்களுக்கு நிலத்தையும் வீடற்றவர்களுக்கு வீட்டு மனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அது நிபந்தனைகளோடு இருக்கும். அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் இப்போ 12 ஆண்டுகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. முந்தைய காலகட்டங்களில் 30 ஆண்டுகளுக்கு நீங்கள் வேறு நபர்களுக்கு விற்க முடியாது, இதில் பாராதீனம் செய்ய முடியாது, நீங்கள் வில்லங்கம் ஏற்படுத்த முடியாது. அதே போன்று அதான் 3ஆம் நபர் எவரோருக்கும் விற்க முடியாதுன்ற கண்டிஷன் இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த டிஆர்ஓ கேட்டகரியில் இருக்கிறவங்க கிட்ட தடையின்மை சான்ற என்ஓசி வாங்கிட்டு அதே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு விற்கணும், மாற்று சமூகத்திற்கு விற்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த நிபந்தனையோடு இருக்கும் பொழுது இப்போ அவேர்னஸ் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் வந்த உடனே இவங்க அதை அரசு பட்டா கொடுத்துருது. அந்த பட்டாவின் அடிப்படையில் பதிவு அலுவலகங்கள் பெருமளவில் தப்பு பண்ணுது இதில். ஏன்னா அவங்க பதிவு பண்ணாமல் தடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையே இல்லை. பதிவு அலுவலகம் பதிவு பண்ணுறதுனால மட்டும்தான் இப்படி பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. நிறைய நிலங்கள் இருக்குது, பஞ்சமி நிலங்களை பண்ணவே கூடாது. நான் டிசிக்கு எஸ்சி எஸ்டியை தவிர்த்து வேறு யாருக்கும் பண்ணக்கூடாது. ஆனால் பதிவு அலுவலகம் பண்ணுது. கோயில் நிலங்களை பண்ணக்கூடாது, பதிவு அலுவலகம் பண்ணுது. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு வக் போர்டு இருக்குது. அந்த வக்பு சொத்து, வக்புனா கொடையாக கொடுக்குற சொத்து, அந்த கொடையாக கொடுக்கக்கூடிய சொத்துக்களை பண்ணக்கூடாது. ஆனால் அதையும் பதிவு பண்ணுது. என்ன காரணம்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பராக வருவாய் பதிவேடுகளில் மாற்றம் செய்கிறதில்ல. அந்த வருவாய் பதிவேடுகளுடைய ஆவணங்கள் அடிப்படையில் தான் அதை தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் முந்தைய காலகட்டங்களில் கோயில் நிலங்கள் செய்யப்பட்டது, வக்பு வாரிய சொத்துக்கள் செய்யப்பட்டது, வாரிசுகள் மறைக்கப்பட்டு செய்யப்பட்டது. ஏன்னா உச்சநீதிமன்றமே ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது. பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைட்டில் பார்க்கணும், பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் செக் பண்ணிக்க, பர்ஃபெக்டாக இருக்குதா, தாஜ்மஹாலை கூட கரையம் பண்ணிக்க. தாஜ்மஹால் யாருன்னு உலகத்துக்கே தெரியும், உலக அதிசயங்களில் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட தாஜ்மஹாலுக்கு 4 பக்க எல்லைகள், அதனுடைய மெஷர்மெண்ட்டு, அதுக்கு ஒரு சர்வே நம்பரோ ஒரு சப்டிவிஷன் நம்பரோ, அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணால் ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். ஸோ அதனால் இவங்க அதெல்லாம் எதையும் பார்க்குறதில்ல, பண்ணுறதில்ல, பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1/4/2012 அப்புறம் அன்றைய முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நீங்கள் கட்டாயம் அசல் ஆவணம் பார்க்கணும், வருவாய் பதிவேடுகளை பார்க்கணும், அப்படி சம்மந்தமில்லாத சொத்துக்கள், பொது சொத்துக்கள், உலக அதிசயமான சொத்துக்கள்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டதன் அடிப்படையில் தான் இப்போ தான் நம்ம இந்த வருவாய் பதிவேடுகளில் பார்க்குறோம், அசல் ஆவணங்களை பார்க்குறோம், டாக்குமெண்ட் தொடர்பை பார்க்குறோம், வாரிசுகள் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம், சொத்தினுடைய உரிமையாளர் உண்மையானவரா போலியானவரா, ஆள்மாறாட்டம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் இப்போ தான் பதிவுத்துறை பார்த்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்பகத்தன்மை வாங்குபவரிடையே விற்பவரிடையே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துது.